ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னியை கம்பு தோசை, சோள தோசை, ராகி தோசைன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக வீட்டில் செய்கிற இட்லி தோசைக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. பூண்டு ஃப்ளேவர் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த தோசை வெரைட்டிஸ்க்கெலாம் இந்த சட்னி அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, பூண்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாறுற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு இந்த தக்காளியோட புளிப்பே போதுமானதாக இருக்கும். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ கடைசியாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து இந்த சட்னியை நம்ம தாளிச்சிட்டோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியான சட்னி தயாராகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இதை கம்பு தோசையோடு தாங்க சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கம்பு தோசை மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த கம்பு தோசை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா சிறுதானியங்களை வச்சும் தோசை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை நான் தோசை வெரைட்டிஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கம்பு தோசை சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆகிருச்சு. இந்த சட்னியோடு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.